ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வீடியோவில் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் ஷேர் பண்ணியிருக்கேன். அதே சமயத்தில் மாதத்தில் ஒரு தடவை என்னோடய கிச்சன் கவுண்டர் டாப் எல்லாம் எப்படி ஈஸியாக நான் க்ளீன் பண்ணுறேன் அப்படிங்கிற டிப்ஸும் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோ கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு டிப் என்ன அப்படின்னு பார்க்கலாம். இந்த மாதிரி புளி நம்ம சமையலுக்கு சில நேரம் நம்ம ஊற வைக்க மறந்துடுவோம். அப்படி இல்லைன்னா அவசரமாக ஊற வச்சு நம்ம கரைச்சி ஊற்றிடுவோம். சில சமயத்தில் அந்த புளி மீதியாகவும் ஆகிடும். ஸோ அந்த மாதிரி பண்ணும்போதெல்லாம் நிறைய டைம் வேஸ்ட்டும் பண்ணியிருக்கோம். அந்த மாதிரி இல்லாமல் எப்படி ஈஸியாக நம்ம ரெடி பண்ணி வைக்கிறது முன்னாடி அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். புளி பார்த்திங்கன்னா தேவையான அளவுக்கு நான் புளி எடுத்திருக்கேன். அந்த புளியில் இருக்கிற டஸ்ட்டு இந்த மாதிரி காம்பெல்லாம் இருக்கும்ல, அது எல்லாத்தையுமே எடுத்துருங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் புளியை ஊற வைக்கும் போதே நார்மலாக ஒரு தண்ணியில் நல்லா அலசிடுங்க, டஸ்ட்டெல்லாம் இருக்கும். ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் நல்லா அதை ஊற விட்டுருங்க. அதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சிருங்க. அரைச்சிட்டு இந்த மாதிரி ஒரு ஃபில்டர் யூஸ் பண்ணி நம்ம இதை ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம என்ன தான் அந்த காம்பெல்லாம் இருக்கும் பார்த்திங்களா, அதெல்லாம் எடுத்துகிட்டு நம்ம க்ளீன் பண்ணி அரைச்சா கூட நம்ம இந்த மாதிரி வடிகட்டும் போது நிறைய இந்த மாதிரி திப்பியாக நிறைய வரும். ஸோ இது வீட்டில் ஏதாவது உங்களுக்கு பித்தளை பாத்திரம் அந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா நீங்கள் கழுவுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த புளி பேஸ்ட்டை நம்ம ஃப்ரிட்ஜில் ஐஸ் க்யூப் போட்டு வைக்கிறதுக்கு ஸ்டோர் பண்ணுவோம்ல, அந்த ட்ரே யூஸ் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சாக்லேட் மோல்டு யூஸ் பண்ணியிருக்கேன். நான் இது சாக்லேட் பண்ணுறதுக்காக வாங்கியிருந்ததுனால நான் இது யூஸ் பண்ணியிருக்கேன். இதில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற புளி பேஸ்ட்டை எல்லாத்தையுமே உள்ளே சேர்த்துட்டு நம்ம ஒரு நைட் ஃபுல்லாகவே இதை அப்படியே ஃப்ரீஸ் பண்ண விட்டுடலாம். இது நான் மறுநாள் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன் எப்படி செட் ஆகி வந்திருக்கு அப்படின்னு. பாருங்கள், நல்லா செட் ஆகிடுச்சு. ஒரு நைட்டு மட்டும்தான் நான் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன், ஃப்ரீசரில். ரொம்ப அழகாக செட் ஆகி வந்திருந்தது. இப்போ பாருங்கள், நான் எடுத்து காட்டுறேன். இதே மாதிரி தான் நம்ம சாக்லேட் பண்ணால் கூட இந்த மாதிரி தான் சாக்லேட்டும் கிடைக்கும். ஸோ பார்க்கவும் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும். அதனால தான் நான் இன்றைக்கி இந்த சாக்லேட் மோல்டு யூஸ் பண்ணினேன். ஆல்ரெடி இந்த மோல்டு யூஸ் பண்ணி நம்மளோட சேனலில் நிறைய சாக்லேட் ரெசிபி கூட நான் போட்டிருக்கேன். வேணும் அப்படின்னா சொல்லுங்கள், டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன். இந்த மாதிரி நீங்கள் முன்னாடியே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டிங்கன்னா டக்குன்னு ஒரு அவசரத்துக்கு நம்ம ஒரு புளி சாதமே செய்கிறதா இருந்தால் கூட சடனாக இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம செகண்ட் டிப் என்ன அப்படின்னு பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு குட்டி பவுல் எடுத்திருக்கேன். இதில் பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் அளவுக்கு விம் லிக்விடு, 1 ஸ்பூன் அளவுக்கு சால்ட் உப்பு சேர்த்து நல்லா அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி கொடுங்க. நல்ல ஒரு க்ரீம் மாதிரி கிடைக்கும் உங்களுக்கு. இப்போ இது தனியாக இருக்கட்டும். இதை பார்த்திங்கன்னா இப்போ பாத்ரூமில் இருக்கிற அந்த சில்வர் டேப்பெல்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கரையாக ஃபுல்லாக ஒயிட்டாக பிடிச்சிட்ருக்கு. இதை நான் இந்த பேஸ்ட் யூஸ் பண்ணி தான் இன்றைக்கி க்ளீன் பண்ண போகிறேன். நார்மலாக நம்ம பாத்திரம் தேய்க்கிறதுக்கு எடுப்போம்ல, அந்த ஸ்க்ரப்பர் யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி அந்த ரெடி பண்ணி வச்சா அந்த பேஸ்ட்டில் டிப் பண்ணிட்டு இப்படி தேய்ச்சி கொடுங்க. இது க்ளீன் பண்ணுறதுக்காக நம்ம வேறு எதுவும் லிக்விடு கூட நம்ம காசு கொடுத்து வாங்க தேவையில்ல. வீட்டில் இருக்க இந்த 2 பொருள் மட்டுமே நமக்கு போதும். ஸோ பாருங்கள், நல்லா அந்த மாதிரி தேய்ச்சி கொடுத்துருங்க. எங்கெல்லாம் உங்களுக்கு இந்த மாதிரி கரை பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத பார்த்துட்டு ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணி கொடுத்துட்டு நான் இப்போ உங்களுக்கு இதை வாஷ் பண்ணி காட்டுறேன். இந்த டேப்பு நம்ம புதுசாக வாங்கிட்டு போடும்போது உங்களுக்கு எப்படி இருந்ததோ அந்த அளவுக்கு உங்களுக்கு சூப்பரான ஒரு ரிசல்ட் கொடுக்கும். பாருங்கள், உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும், நல்ல பளபளன்னு ஆகிடுச்சு பாருங்கள், புதுசு போல் ஜொலிக்குது. ஸோ கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இந்த மாதிரி சில்வர் டேப் இருந்துச்சு அப்படின்னா உடனே கூட நீங்கள் இந்த டிப்பை ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பரான ஒரு பெஸ்ட்டு ரிசல்ட் கொடுக்கும் உங்களுக்கு. நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு கை வலிக்கெல்லாம் நம்ம தேய்க்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஸோ ரொம்ப ரொம்ப ஈஸியாக நம்ம க்ளீன் பண்ணிடலாம். ஸோ கண்டிப்பாக இந்த டிப்பையும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம நெக்ஸ்ட் டிப் என்ன அப்படின்னு பார்க்கலாம். வீட்டில் வடித்த கஞ்சி, அதாவது மதியத்தில் சாதத்துக்கு நம்ம வடிப்போம்ல, அந்த கஞ்சி ஒரு கிண்ணம் ஃபுல்லாக நான் எடுத்து வச்சுருக்கேன். இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் கேட்குறீங்க, இந்த மாதிரி முடி கொட்டுற பிரச்சனை இருக்குக்கா, அதுக்கு ஏதாவது ஒரு சொல்யூஷன் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி கஞ்சியில் சீயக்காய் கலந்து தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்போ இதை எப்படி நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி நம்ம போட்ட வீடியோவில் சும்மா நார்மலாக நம்ம வடித்த சாதம் கஞ்சி இருக்குல்ல, அதில் சீயக்காவை உடனே மிக்ஸ் பண்ணி நம்ம தேய்ச்சி குளிக்கிற மாதிரி நான் சொல்லியிருந்தேன். ஆனால் இந்த தடவை நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த வடித்த சாதத்தில் இப்போ நீங்கள் நாளைக்கு குளிக்க போகிறீங்க அப்படின்னா இன்றைக்கே இதை ரெடி பண்ணி வச்சுருங்க. இப்போ நீங்கள் எடுத்துருக்கிற சீயக்காவை இந்த மாதிரி கஞ்சியில் சேர்த்துட்டு ஒரு பழைய பாத்திரம் யூஸ் பண்ணி இந்த மாதிரி அடுப்பில் வச்சு காய்ச்சிக்கோங்க. அடி பிடிக்கிற மாதிரி இருந்ததுன்னா அடுப்பை நல்லா சிம்மில் வச்சுட்டு இந்த மாதிரி காய்ச்சி கொடுங்க.
இந்த சீயக்காய் பார்த்திங்கன்னா நான் வந்து நாட்டு மருந்து கடையில் வாங்கியிருந்தேன். ஸோ நீங்கள் இந்த சீயக்காய் தான் யூஸ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் வந்து வீட்டில் அரைச்ச சீயக்காய் இருந்ததுன்னா கூட தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். நல்ல ரிசல்ட் கொடுக்கும். இந்த மாதிரி சீயக்காய் வந்து நீங்கள் நாளைக்கு தலை குளிக்க போகிறீங்க அப்படின்னா இன்றைக்கே கூட நீங்கள் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ரொம்ப சூப்பரான ஒரு ரிசல்ட் கொடுக்கும். உங்களோட முடி பார்த்திங்க அப்படின்னா நல்லா ஹெல்த்தியாக உங்களுக்கு சூப்பராக வளர ஆரம்பிக்கும். நல்லா ஆறுனதுக்கு பிறகு இந்த மாதிரி ஒரு பேஸ்ட்டாக தான் கிடைக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். முடி வந்து உங்களுக்கு கொட்டாது. அதே நேரத்தில் வந்து உங்களுக்கு தலையில் பெயின், பொடுகு இந்த மாதிரிலாம் தொல்லை இருந்துச்சு அப்படின்னா அதுவும் உங்களுக்கு வந்து சீக்கிரம் சரியாயிரும். கண்டிப்பாக இந்த டிப்பு வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஒரு ஷேராவது கொடுங்க. இப்போ நம்ம அடுத்த டிப் என்ன அப்படின்னு பார்க்கலாம். நான் எப்படி வந்து மாதத்தில் ஒரு தடவை என்னோடய கிச்சன் கவுண்டர் டாப்பு, அடுப்பு இதெல்லாம் வந்து க்ளீன் பண்ணுறேன். அதுவும் ஒரே ஒரு பொருளை மட்டும் யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணுறேன் அப்படிங்கிற ஒரு சின்ன ஐடியா தான் நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் எப்படி வந்து பண்ணுறீங்க அப்படிங்கிறதையும் என்கிட்ட ஷேர் பண்ணிக்கோங்க. ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த மெத்தடு பார்த்திங்க அப்படின்னா. இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம இந்த அடுப்பை க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இது காலையில் இன்றைக்கி டிஃபன் வேலையெல்லாம் முடிச்சுட்டு என் பையனை ஸ்கூல் அனுப்பிச்சிட்டு நான் இந்த வேலை வந்து ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ மதியானம் சமையலுக்குள்ளே இதை வந்து நான் முடிக்கணும். மாதத்தில் ஒரு தடவை இந்த மாதிரி க்ளீன் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு ஈஸியாக இருக்கும். அடுப்பு வந்து நம்ம எப்போவுமே வந்து க்ளீன் பண்ணிட்டு தான் இருப்போம். சமையல் முடித்த கையோடு நம்ம வந்து க்ளீன் பண்ணுவோம். ரொம்ப டீப்பாக வந்து க்ளீன் பண்ணுறதா இருந்தால் இந்த மாதிரி நீங்கள் க்ளீன் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு வந்து அடுப்பு அந்த டஸ்ட்டெல்லாம் இருக்கும்ல அதெல்லாம் தொடச்சி நான் அந்த மாதிரி தள்ளிட்டேன். அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி பவுல் வச்சு அந்த பர்னர் எல்லாத்தையுமே வந்து க்ளோஸ் பண்ணிட்டேன். இப்போ வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் தண்ணி தான் எடுத்து ஃபுல்லாக ஸ்ப்ரே பண்ணியிருக்கேன். அடுப்பு வந்து அப்பப்போ தொடச்சி விட்டுட்டு இருக்கிறதுனால அடுப்பில் நிறைய கரை இல்லை. ஸோ டீ பொங்கி ஊற்றுனது, பால் ஊற்றுனது அந்த மாதிரி கரைகள் தான் இருக்குது. இப்போ இதை க்ளீன் பண்ணுறதுக்கு ஒரே ஒரு ஷாம்பு பாக்கெட் மட்டும்தான் நான் எடுத்திருக்கேன். எப்போவுமே பார்த்திங்கன்னா நான் இந்த கிளாஸ் ஸ்டவ் க்ளீன் பண்ணுறதுக்கு ஷாம்பு பாக்கெட் தான் யூஸ் பண்ணுவேன். ஸோ அது கிளாஸ் அப்படிங்கிறதுனால எனக்கு வந்து இந்த ஷாம்பு பாக்கெட் யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணும்போது நல்ல ஒரு ஷைனிங்காக பார்க்குறதுக்கு புதுசாக வாங்கின அடுப்பு மாதிரியே இருக்கும் எப்போ க்ளீன் பண்ணாலுமே. ஸோ அதனால் நான் எப்போவுமே வந்து கிச்சன் க்ளீன் பண்ணுறதுக்கு கூட இந்த ஷாம்பு மட்டும்தான் யூஸ் பண்ணுவேன். ஸோ பாருங்கள், நல்ல நைஸான ஒரு ஸ்பாஞ்ச் வச்சு இந்த மாதிரி க்ளீன் பண்ணி விட்டுறேன். எந்த காரணத்து கொண்டும் ஸ்க்ரப்பர் எதுவும் போட்டுறாதீங்க. ஸோ கிளாஸ் அப்படிங்கிறதுனால டக்குன்னு வந்து கிராச்சஸ் விழ ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த மாதிரி வந்து ஃபுல்லாகவே நான் க்ளீன் பண்ணி கொடுத்துடுவேன். மாதத்தில் ஒரு தடவை க்ளீன் பண்ணுறதா இருந்தால் இந்த மாதிரி தாராளமாக நீங்கள் வந்து க்ளீன் பண்ணிக்கலாம். ஸோ பாருங்கள், இது எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணிச்சு. கீழே வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து கரை இருக்கும். அதாவது எல்லாமே பொங்கி வந்து கீழே நமக்கு ஊற்றிடுது இல்லையா, அந்த மாதிரி இருக்கும்போது கீழே அடியில் வந்து ஃபுல்லாக ஸ்ட்ராங்காக பிடிச்சிட்ருக்கோம். அதுவும் வந்து தண்ணி ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு இந்த மாதிரி தேய்ச்சி கொடுத்துட்டேன். இப்போ நான் அடுப்பு வந்து கீழே எடுத்து வச்சு தான் இப்போ வந்து கவுண்டர் டாப் எல்லாத்தையும் க்ளீன் பண்ண போகிறேன். ஸோ நான் அடுப்பு எடுத்து வச்சுட்டேன். இப்போ அந்த கவுண்டர் டாப்பில் ஃபுல்லாகவே வந்து தண்ணி தான் நான் வந்து ஸ்ப்ரே பண்ணி கொடுக்குறேன். இப்போ பக்கத்தில் இருக்கிற எல்லா திங்ஸையும் எடுத்து பக்கத்தில் வந்து மாற்றி வச்சுருக்கேன். இப்போ இந்த வால், அதுக்கப்புறம் வந்து கீழே இருக்கிற இந்த டைல்ஸ், கல் இது எல்லாத்தையுமே வந்து நம்ம ஈஸியாக க்ளீன் பண்ணிடலாம் ஒரே ஒரு ஷாம்பு பாக்கெட் மட்டும் வச்சு. கண்டிப்பாக நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ரிசல்ட் எப்படி இருந்துச்சுன்னு கண்டிப்பாக நீங்களே சொல்லுவீங்க. ஷாம்பு யூஸ் பண்ணுறதுனால சூப்பரான ஒரு ஷைனிங் கொடுக்கும். நல்ல ஒரு க்ளோவாக இருக்கும் நம்மளோட கிச்சன் வந்து பார்க்குறதுக்கு. ஸோ அதுக்காக தான் நான் எப்போவுமே ஷாம்பு வந்து யூஸ் பண்ணுவேன். வேறு எந்த சோப்பு, லிக்விட் எதுவுமே நான் வந்து தொடவே மாட்டேன். ஸோ ஃபுல்லாகவே வந்து க்ளீன் பண்ணி விட்டுட்டேன். பின்னாடி பார்த்திங்கன்னா இந்த வாலில் இந்த எண்ணெய் பிசுக்கு, கரை அதெல்லாம் இருக்கும்ல, மாதத்தில் ஒரு தடவை வந்து நம்ம இந்த மாதிரி க்ளீன் பண்ணி விட்டுட்டோன்னா நமக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ நான் அந்த ஸ்டிக்கர், அதாவது கிச்சன் வால் ஸ்டிக்கர் இருக்குது பார்த்திங்களா, அது வந்து வாங்கி ஒட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிகிட்ருக்கேன். ஆல்ரெடி நம்ம முன்னாடி இருந்த வீட்டில் வந்து என்னோடய கிச்சனில் நிறைய பேர் வந்து பார்த்துருப்பீங்க. ஸ்டிக்கர் வந்து நான் ஒட்டியிருப்பேன். இந்த வீட்லேயும் வந்து நான் ஒட்டவே இல்லை. ஸோ வாங்கி ஒட்டணும். பாருங்கள், ஃபுல்லாகவே வந்து க்ளீன் பண்ணி முடிச்சாச்சு. இந்தளவுக்கு வந்து தண்ணி அடித்து தள்ளி விட்டால் மட்டும்தான் எனக்கு வந்து வேகமாக அது போகும். இல்லைனா லெஃப்ட் சைடு பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஏத்தமாக இருக்கும் அந்த கல். ஸோ தண்ணி வந்து ரிட்டன் வர ஆரம்பிக்கும். இப்போ மேலே எல்லாம் ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா இந்த அடுப்பையும் வந்து க்ளீன் பண்ணிடலாம். ஸோ பர்னர் வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கிறதுனால நமக்கு பர்னரில் தண்ணி போகும் அப்படிங்கிற எந்த அவசியமும் இல்லை. ஸோ அதனால் நான் எப்போவுமே அடுப்பு வந்து இந்த மாதிரி மாதத்தில் ஒரு தடவை க்ளீன் பண்ணேன் அப்படின்னா அந்த மாதிரி கீழே எடுத்து வச்சு ஃபுல்லாகவே வந்து க்ளீன் பண்ணி கழுவி விட்டுட்டு அதுக்கப்புறம் ஃபுல்லாகவே கிச்சன் வந்து கழுவி விட்டுருவேன். ஸோ பாருங்கள், அடுப்பு வந்து பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ புதுசு மாதிரி இருக்குதுன்னு. இப்போ இந்த அடுப்பு வந்து வாங்கி நான் கிட்டத்தட்ட 2 வருஷம் ஆயிடுச்சு. ஸோ பார்க்குறதுக்கு இன்னும் புதுசு போலவே பளபளன்னு ஜொலிக்குது பாருங்கள். ஸோ ஷாம்பு வந்து யூஸ் பண்ணி நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சூப்பரான ஒரு ஷைனிங் கிடைக்கும்.
நமக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கழுவும் போது நல்ல ஒரு மனசுக்கு திருப்தியாகவே இருக்கும். பரவாயில்ல, சூப்பராக நம்ம வந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டோம் அப்படின்னு. இப்போ வந்து அடுப்பு எடுத்து செட் பண்ணிடலாம். இப்போ மற்ற பொருட்களையும் நான் வந்து அரேஞ்ச் பண்ணிட்டேன். இப்போ பாருங்கள், கிச்சன் உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும், நல்ல ஒரு ஷைனிங் லுக் கொடுக்கும். அவ்வளோதான். இந்த கம்பி எல்லாம் வந்து நல்லா ஃபுல்லாக தேய்ச்சி கழுவி எடுத்துகிட்டு வந்துட்டு இந்த மாதிரி மாட்டி விட்டுட்டேன். இப்போ வந்து எப்போவுமே நான் கிச்சன் வந்து இந்த மாதிரி கழுவி விட்டேன் அப்படின்னா இந்த மாதிரி ஊதுபத்தி வந்து ஏற்றி வைப்பேன். நார்மலாகவே வந்து காலையில் கிச்சனில் நான் சமைக்க வரும்போதே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஊதுபத்தி, அப்படி இல்லைன்னா இந்த கம்ப்யூட்டர் சாம்பிராணி இருக்குது பார்த்திங்களா, அது வந்து ஒன்று ஏற்றி வைப்பேன். ஏன்னா நல்ல ஒரு பாசிட்டிவான ஒரு வைப்ரேஷன் கிடைக்கும் நமக்கு. அது பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மணி பிளான்ட்டு, அதுக்கப்புறம் வீட்டில் அந்த ரோஸ், மல்லி இந்த மாதிரி பூக்கள் இருந்துச்சுன்னா அதை ஒரு குட்டி பவுலில் போட்டு இந்த மாதிரி அதையும் வந்து செட் பண்ணி வைக்கும்போது நம்மளோட கிச்சன் வந்து பார்க்குறதுக்கு நல்ல ஒரு லுக் கொடுக்கும். இப்போ பாருங்கள், கிச்சன் வந்து நல்ல ஷைனிங்காக பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும். ஸோ இனிதான் நான் வந்து சமைக்க ஆரம்பிக்க போகிறேன். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம அடுப்பு வந்து வாஷ் பண்ணோம்ல, ஸோ பர்னர்லாம் நல்லா எரியுதா அப்படிங்கிறத ஒரு தடவை நான் செக் பண்ணிக்கிறேன். இதுக்கு மேலே தான் நான் ரைஸ் வந்து அடுப்பில் வைக்க போகிறேன். ஸோ இன்றைக்கி நான் ஷேர் பண்ண இந்த டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் வந்து இந்த வீடியோவை ஒரு ஷேராவது கொடுங்க. இதே மாதிரி வீடியோஸ் நம்ம சேனலில் போடலாமா என்ன அப்படிங்கிறதையும் கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஆல்ரெடி நம்ம சேனலில் நிறைய டிப்ஸ் வீடியோஸ் நான் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனல் ப்ளேலிஸ்ட்லையும் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ அவ்வளோதான், மதியானத்துக்கு ரைஸும் நான் வந்து அடுப்பில் வச்சுட்டேன். உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் கிச்சன் வந்து எந்த அளவுக்கு பளபளன்னு பளிச்சுன்னு இருக்குது அப்படின்னு. ஸோ நீங்களும் வந்து இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் வந்து ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பற்றின கருத்துக்கள் எதுனா இருந்ததுன்னா கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான இன்னொரு நல்ல பதிவில் நான் உங்களை திரும்ப மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.